பாதைக்கு நல்ல தீபமிதே, ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கும் கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு உலகத்துல ஆபத்துகள் அதிகமாக இருக்கிறது, விபத்துகள், மோச நாசங்கள் அதிகமாகவே இருக்கிறது. நாளுக்கு நாளாக உலகத்தில் அழுகுறல்கள், பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எங்க இருந்தா நமக்கு பாதுகாப்பு, எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கும், எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி நம்ம சற்று நிதானித்து அந்த பாதுகாப்பான இடத்துல நாம இருக்க வேண்டும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் தனக்கு எந்த இடம் பாதுகாப்போ, எந்த நேரத்துல தனக்கு பாதுகாப்பா இருக்குமோ அந்த இடத்துல அந்த நேரத்துல பத்திரமா இருக்கும். உதாரணமா பறவை இனத்துல ஆந்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆந்தைக்கு பகலில கண் தெரியாது. அப்போ அந்த முடிந்த அளவுக்கு அந்த ஆந்தை என்ன பண்ணும், பகலிலே வெளியே வருவதை முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளும். இரவில நன்றாக கண்ணு தெரியும். எனவே இரவில் என்ன செய்யும், தன்னுடைய இரையை தேடி வரும் வெளியில. அப்ப பகல்ல வரும்போது அதுக்கு ஆபத்து, இரவுல அதுக்கு ஆபத்து இல்லை. ஏன்னா பகல்ல கண்ணு தெரியாது, இரவுல கண்ணு தெரியும். அப்ப அந்த ஆந்தை என்ன பண்ணும், இரவுல அதிகமாக வெளியே வரும். அப்ப இப்படியாக பார்க்கும் போது கூட சரி, நாம எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப மனிதர்களாகிய நாம நமக்கு பாதுகாப்பாக எத்தனை அடுக்குமாடிகளை கட்டினாலும், எத்தனை வீரர்களை நமக்கு துணையாக வைத்தாலும் கூட நமக்கு முழுமையான பாதுகாப்பு இல்லை. எப்பேற்பட்ட அடுக்குமாடி வைத்தாலும் அதை இடித்து தள்ளலாம். எத்தனை வீரர்கள் இருந்தாலும் அவர்களை அழித்து விட்டு நம்மிடமாய் வந்து நம்மை கூட அணுகலாம். அப்போ மனிதனுக்கு வீரர்கள், அடுக்குமாடிகள், ஆயுதங்கள் பாதுகாப்பா என்றால் இல்லவே இல்லை, ஒருபோது இருக்காது, அது நீடித்து இருக்காது. அப்ப இந்த சூழ்நிலையில நமக்கு எது பாதுகாப்பு, நமக்கு யார் பாதுகாப்பா இருப்பாங்க என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக நம்ம யோசிக்கிற பொழுது இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனம் எப்படியாக சொல்கிறது, கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரை ஒத்தம துணை. ஆம் எனக்கு அன்பானே, இன்றைக்கு வேதம் சொல்லுது, இந்த ஆபத்தான உலகத்துல, ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையில நமக்கு ஏது நிரந்தரமான முழுமையான திடமான பாதுகாப்பு என்றால் கடவுள், கர்த்தர், இயேசு ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். இவர் தான் நமக்கு முழுமையான அடைக்கலம், நமக்கு பாதுகாப்பு. இந்த இயேசுவை விட்டு நம்ம எங்க போய் என்ன பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்தினாலும் அது முழுமையான பாதுகாப்பு தராது. அப்ப இந்த நாள்ல நாம என்ன செய்ய வேண்டும், இயேசு எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார், இயேசு எனக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்துல நம்ம வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இயேசுவே நம்மை பிசாசின் கிரியிலிருந்து நம்மை விடுவித்தவர், அந்த இயேசுவே பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர், அந்த இயேசுவே நம்மை பரலோக வாழ்வுக்கு கொண்டு செல்கிறவர். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளுவோம். அந்த ஆண்டவருக்குள்ளாக, அந்த ஆண்டவரத்துல நாம இருக்கிற பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு. கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்களை பாதுகாக்கிறார். ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்துல எங்களுக்கு எது நிரந்தரமான முழுமையான பாதுகாப்பு என்பதை நாங்களுடைய வேதத்துள்ளாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படியாக நாங்கள் உமக்குள்ளாக வாழ்வதற்கு உம்மிடமாய் தஞ்சம் புகுந்து உம்முடைய பாதுகாப்புல, உம்முடைய அரவணைப்புல நாங்கள் சுகபத்திரமாக நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களை தூய் ஆவியை கொண்டு பலப்படுத்தி நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபத்தான உலகத்துல இயேசு எங்களுக்கு துணையா இருக்கிறார், இயேசு எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார், இயேசு எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அந்த திடமான விசுவாசம் வாழ்கிற பொழுது நீதாமே எங்க வாழ்க்கையில கடந்து வந்து எங்களோடு இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. என்னுடைய பயணங்கள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம், எங்களுக்கு விரோதமா எத்தனை ஆயிரம் எழுப்பினாலும்
அது வாய்க்காதபடிக்கு நீதாமே எங்களுக்கு உறுதியா இருக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து எங்களை நடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்லம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.